யோவான் யாருக்கு எழுதப்பட்டதென்றால் Donc cette épître a été écrite pour qui? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் Ceux qui en Christ ont été sanctifiés. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவளுக்கு Ils ont été appelés à être saints. தேவனுடைய சபைக்கும் C'est pour l'église de Dieu, எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற pour nous et pour eux, pour notre Seigneur. தம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுவதாவது. C'est pour tout le nom qui invoque le Seigneur Jésus-Christ. அப்படியானால் எங்கள் எல்லாருக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. Ça a été écrit pour tout le monde. ஆகையினாலே அங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், Qu'est-ce que l'apôtre Paul nous dit? முதலாவது விழித்திருக்கும்படியாய் சொல்லுகிறார். Il nous dit de veiller d'abord. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், Quelle est la raison? நானும் நீங்களும் Parce que vous et moi, எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் வரும் பொழுதும், lorsqu'on a de la joie dans notre vie, அதிக சந்தோஷம் வரும் பொழுது, lorsque nous avons beaucoup plus de joie, சில வேளையில விழிப்பு இல்லாதவளை காணப்படுவோம். parfois nous veillons. அதிக துக்கம் வரும் பொழுதும், Lorsque nous avons beaucoup de tristesse, நாங்க விழிப்பில்லாதவளாய் காணப்படுவோம். nous veillons point. இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், L'apôtre Paul, qu'est-ce qu'il nous dit? விழித்திருங்கள். Il nous dit veiller. விழித்திருங்கள் என்று சொல்லுகிற பதம் என்னவென்று சொன்னால், Qu'est-ce que ça veut dire veiller? நாங்கள் ஜெபத்திலே விழித்திருப்பது. Nous devons veiller dans la prière. அங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார்கள். C'est pour cela qu'il nous dit வேதம் de சொல்லுகிறது. veiller. La parole nous dit de அப்போ veiller et prier. விழித்திருந்து கண்ணை விழித்திருந்து நாங்கள் ஜெபம் On பண்ணுகிறோம். doit ouvrir les yeux, veiller. அது மாத்திரமல்ல, ஆவியில நாங்க விழித்திருந்து ஜெபம் Dans பண்ணுகிறோம். l'esprit, nous devons veiller. அது மாத்திரமல்ல, Non seulement ça. விழித்திருங்கள் என்று சொல்ற இந்த இடத்துல பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், Qu'est-ce que Paul nous dit ici pour veiller? நாங்கள் எல்லாரும் விழிப்பா இருக்கும்படியாக. Afin que nous veillons. ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள்ல Parce que dans les derniers temps, அநேக கள்ளோபதேசம் காணப்படுகிறது. il y a beaucoup de fausses doctrines. சபையை விட்டு எப்படி விசுவாசிகளை பிரித்து கொள்ளலாம் என்று சத்துரு உபாயம் பண்ணி திரிகிறான். Nous voyons que le diable, il est rusé pour séparer les fidèles de son église. பிசாசுடைய தந்திரம் C'est quoi les ruses du diable? எப்படி ஜனங்களை இந்த கடைசி காலத்துல சபைக்குள்ள கொண்டு வராமல் பண்ண முடியும் என்று Comment சொல்லி. empêcher le peuple de venir dans son temple? இன்றைக்கு பாருங்கள், Aujourd'hui, regardez, அநேகருக்கு உண்மையிலும் கூடத்தான் c'est vrai, même dans la vérité, ஞாயிற்றுக்கிழமை வர முடியாத தடைகள் உண்டு. ils ont beaucoup d'obstacles pour venir au temple. இன்றைக்கு கூட அநேகர் தொடர்ந்து வர்றவர்கள் இன்றைக்கு குடும்பங்களை காணவில்லை. Même ceux qui venaient habituellement ne sont pas là. சிலர் சத்தி வியாதி என்று சொல்லி போன் Il பண்ணினார்கள். y en a qui me disent qu'ils ont des maladies. ஆனாலும் சில பேரை என்னும் காரணம் தெரியாமல் காணவில்லை. Il y a d'autres personnes, je ne sais point la raison. ஆனால் அவர்கள் சபையை நேசிக்கிறார்கள், அன்பானவர்களை தான் காணவில்லை. C'est un peuple adorable அப்ப et நான் je les aime என்ன bien. சொல்லுவான, சத்துரு இப்படியாக எப்படி ஆராதனை கெடுக்கலாம், Le diable, il essaye d'empêcher l'adoration. எப்படி ஆராதனைக்குள்ள கொண்டு வராமல் ஜனங்களை செய்யலாம் Il ramène un obstacle pour venir au temple. என்று சொல்லி அநேக தந்திரங்களை செய்ய பார்ப்பான். Il essaye de faire plusieurs ruses. இந்த விஷயத்துல கூட நாங்கள் விழிப்பாய் இருக்க Nous வேண்டும். devons veiller à cela. அது மாத்திரமல்ல, Non seulement ça, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை எப்படி கெடுக்கலாம், comment il peut détruire notre vie spirituelle. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு Afin de protéger la vie spirituelle, நாங்கள் விழித்திருக்க nous வேண்டும். devons veiller. எப்பையும் விழிப்பாய் இருக்க Sans வேண்டும். cesse, nous devons veiller. எப்படி விழிப்பாய் இருக்க வேண்டும் என்றால், Comment nous devons veiller? எப்பையும் நீங்களும் நானும் நினைத்துக் கொள்ள வேண்டும், Vous et moi, on doit toujours penser. எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். On a un ennemi. அந்த எதிரி எங்களை எப்ப விழுத்தலாம் என்று சொல்லி, L'ennemi, il cherche à nous faire tomber. எப்படி விழுத்தலாம் என்று சொல்லி, Comment il nous fait tomber? எப்பையும் எங்களை பார்த்து கொண்டிருப்பான். Parce qu'il nous regarde sans cesse. ஏனென்றால் எங்களை சோர்வுக்குள்ளாக்கி விட்டால் Parce que s'il nous affaiblit, நாங்கள் சோர்ந்து போயிடுவோம். nous allons nous affaiblir. இல்லாவிட்ட நாங்கள் நல்ல விசுவாசத்துல நல்ல ஆண்டவரோட நல்ல ஃபயரா இருக்கும் பொழுது Lorsque nous avons la foi et que dans ஏதாவது le ஒரு feu de பிரச்சனையை Dieu, கொண்டு வர வேண்டும் என்று யோசிப்பான். il essaye de ramener un obstacle. அப்படி கொண்டு வர Plus il nous ramène des obstacles, அங்கே பிள்ளைகள் சோர்வுக்குள்ளாகி விடுவார்கள் என்று அவன் les enfants sont அறிந்திருக்கிறான். affaiblis. அப்போ அந்த விஷயத்துல கூட நாங்க விழிப்பா இருக்க Il faut வேண்டும். veiller à cela. அப்ப நாங்கள் வியாதி விட்டது என்று சொன்னால் Lorsque nous avons une maladie, ஜெபம் பண்ணாமல் இருக்க கூடாது. il ne faut pas qu'on cesse de prier. தேவனை தேடாமல் இருக்க கூடாது. Il ne faut pas qu'on arrête de chercher l'éternel. அப்போ நாங்கள் அந்த விஷயத்துல விழித்திருக்க வேண்டும். Là, on doit veiller à ce point-là. பாருங்கள், மழை வரப்போகுது என்று சொன்னால் Quand on sait qu'il va pleuvoir, நாங்கள் ஒரு விழிப்புள்ள ஒரு குடையை கொண்டு போவோம். nous veillons et nous ramenons, on apporte un parapluie. இல்லாவிட்டால் காலநிலை நீங்க பார்க்கக்கூடியவளா இருந்தால் Parce que si vous regardez la météo, கட்டாயம் உங்களோட பாக்கெட்ல ஒரு குடை இருக்கும். c'est certainement que vous aurez le parapluie. கேன் பேக்ல ஒரு குடை இருக்கும். Même dans votre sac. அதனால Pour cela, இது விழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். je vous ai dit pour veiller un exemple. அதே போல
C'est comme cela உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில dans votre vie ஒவ்வொரு quotidienne. நாளும் உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் என்று நீங்க நினைக்க Il வேண்டும். faut vous rappeler que tous les jours dans ta vie quotidienne, il y a le diable. சில பேர் சொல்வார்கள் நான் விசுவாசத்துல இருக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாது என்று Il y en a சொல்லி. qui disent qu'ils demeurent dans la foi. இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை சோர பண்ணுவதற்கு உங்களுடைய சிந்தையை கெடுப்பதற்கு Peu importe dans quelle situation tu es, il peut perturber ta pensée. சத்துரு கிரியை செய்ய பார்ப்பான். Il essaye d'œuvrer. சில வீடுகளிலே நான் பார்ப்பேன், Je regarde dans certaines maisons. அவர்கள் பின்னதாக சொல்லுவார்கள் எனக்கு, Après cela, ils me அந்த disent, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ற உடனே சண்டை உருவாகிவிடும். dès le dimanche matin, il y a les disputes. 6 நாள் நல்ல சந்தோஷமா இருப்பார்கள். Les 6 jours, ils sont heureux. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சண்டை வரும் வீட்டுல. Dimanche, il y a la guerre qui arrive. திருமணத்துக்கு அங்கே வெளிக்கிட்டு போகும்போது சண்டை வராது. Lorsqu'ils vont à un mariage, il n'y a pas de dispute. கடைக்கு போகும்போது சண்டை வராது. Lorsqu'ils vont au magasin, il n'y a pas ஆனா de சபைக்கு dispute. வெளிக்கிடும் போது சண்டை வந்துவிடும். Et dès qu'ils partent à l'église, il y a des disputes. பாருங்கள், அந்த சண்டை வந்த உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? À cause de ces querelles, qu'est-ce qu'ils font? அதிக பரிசுத்தமாய் தங்களை நினைத்து, Ils pensent qu'ils sont saints. ஓ இப்படி சமாதானம் இல்லாமல் எப்படி நான் சபைக்கு போவது Et sans avoir la paix, comment je peux aller à l'église? என்று சொல்லி சபைக்கு போவதை விட்டு Donc ils cessent d'aller au temple வீட்டில இருந்து விடுவார்கள். et ils restent chez eux. அப்ப இது எல்லாம் ஒரு விழிப்பில்லாத Ce காரணங்கள். sont des choses où on ne veille pas. அதனால பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்து சபைக்கு C'est சொல்லுகிறார், pour cela que l'apôtre il dit நீங்கள் Paul, விழித்திருங்கள். à l'église de Corinthe de உங்கள் veiller, ஆவிக்குரிய ஜீவத்தை பாதுகாப்பதற்கு afin de préserver ta vie spirituelle. விழித்திருங்கள். Il faut que tu veilles. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு முக்கியமா சொல்ற காரியம், Moi, je vais vous dire une révélation très importante. தேவனோட நல்ல உறவு வைக்கிறதுக்கு விழித்திருங்கள். Il faut que tu veilles afin d'avoir une bonne relation avec உங்களோட Dieu. உறவு தேவனோட இருக்கிறதா செக் பண்ணி பாருங்க. Il faut que tu regardes si tu as une bonne relation avec lui. வேத வாசிப்பு அங்கே ஜெபம் தேவனோட இருக்கிறதா? Parce que est-ce que ta prière est avec l'Éternel? உங்களோட செக் பண்ணி பாருங்க, பரிசுத்தாவின் பிரசன்னம் உங்கள் மேல அசைவாடுகிறதா? Est-ce que tu dois sonder ton cœur? Est-ce qu'il y a la présence de Dieu? உங்களுக்கு தெரியும் பரிசுத்தாவின் சந்தோஷம் சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? Est-ce que tu as la paix et la joie du Saint-Esprit? அதுக்கு நீங்க விழித்திருக்க Il வேண்டும். faut que tu veilles. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், C'est pour cela qu'apôtre Paul il dit, நீங்கள் விழித்திருங்கள். il faut que tu veilles. அது மாத்திரமல்ல, Non seulement உங்களோட ça, குடும்ப வாழ்க்கையில, dans ta vie famille, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, dans la vie de tes enfants. எங்கேயோ உங்களுக்கு ஒரு சோர்வான விஷயத்தை கொண்டு வரலாம். Parce que même si tu as un affaiblissement, எங்கே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை கொண்டு வரலாம். si tu as une défaite, அது மாத்திரமல்ல, non seulement ça, எங்கே நான் அடியோடு ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்து விழுத்தி விடலாம் என்று சொல்லி சத்துரு யோசிப்பான். le diable il essaye de te ramener l'échec. எப்பயும் எங்கட காரியங்களை கவனமாய் தேவ சமூகத்தில் வைத்து, Parce que tu dois toujours mettre dans la présence de Dieu நாங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். et tu dois agir dans la présence de l'Éternel. யார் அதில் செயல்பட முடியும் என்றால், Qui peut œuvrer comme ça? தேவனோட நல்ல தொடர்பு வச்சிருக்கிறவர்கள் அதை செய்ய முடியும். Celui qui a une bonne relation avec Dieu, il peut agir. தேவனோட நல்ல தொடர்பு கொண்டிருந்தால் தான் Parce que si tu as une bonne relation avec Dieu, அந்த விழிப்போடு நீங்கள் செயல்பட tu முடியும். peux veiller et agir ainsi. இங்கே கொரிந்தியர்களின் நிருபம் எப்படி என்று சொன்னால், Cet épître qui a été écrit à l'église de இங்கே Corinthe, கொரிந்து பட்டணத்திலே, c'est le village de Corinthe. அங்கே கொரிந்து சபையில கூட Dans l'église de Corinthe, அநேகர்கள் தங்கள் சரீரத்துக்காக பாடுபடுறவர்களாய் ils காணப்பட்டார்கள். ont œuvré pour leur propre corps. அங்கே ஃபுட்பால் விளையாடுறதுல, Nous voyons qu'ils ont fait du sport, அங்கே le foot. சரீரத்தை கவனிக்கிறதுல, Ils ont fait attention à leur corps. அங்கே அழகுபடுத்துறதுல, Ils ont pris soin de leur corps. தலைமையை விட்டுறதுல, Donc, au niveau des coupes de cheveux, சாப்பாட்டு விஷயங்கள்ல, dans la nourriture, அது மாத்திரமல்ல சுகபோகமான வாழ்க்கையில ils ont dans la vie, dans la அங்கே bonne தங்களை santé, நல்லாக்கிக் கொள்வதற்காக, afin qu'ils soient heureux. அதிலே தங்களுடைய சந்தோஷங்களை கொண்டு செல்வதற்காக Nous voyons qu'ils ont pris soin d'eux. அங்கே இந்த கொரிந்து பட்டணத்தார் அங்கே பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். Nous voyons qu'ils ont œuvré ainsi. அநேக தங்களுடைய என்ஜாய் வாழ்க்கையை முன்னுக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். Ils ont mis leur vie de plaisir en avant. அது மாத்திரமல்ல, சபையில Non seulement dans l'église, சண்டை பிடிக்கிறவளாயும், ils se disputaient, வாக்குவாதம் பண்றவளாயும், ils ont eu des querelles, திருமண விஷயங்கள தவறான உறவு கொள்றவளாயும், ils avaient de mauvaises relations dans le mariage, தவறான உறவு வைத்திருக்கிறவளாயும் parce qu'ils avaient des mauvaises relations. அங்கே இந்த கொரிந்து பட்டணத்தார் காணப்பட்டார்கள். L'église de Corinthe était ainsi. அதைவிட அவர்களுக்கு சத்தியத்தில பிரச்சனை, Ils avaient un problème dans la vérité. சத்தியத்தில குழப்பம் உள்ளவளாயும். Ils avaient des troubles dans la vérité. நான் பவுலை சேர்ந்தவன், Parce que moi j'appartiens à Paul. நான் அவனை சேர்ந்தவன், Moi, அப்போலோவை j'appartiens à சேர்ந்தவன், tel. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை படுறவர்கள். Ils avaient toujours un petit problème. பாருங்க, சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும். Regardez, il y a quelqu'un, il y en a qui disent je dois toujours avoir un problème. யாரோடையாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கணும். Regardez, à chaque fois ils ont toujours un problème avec அப்படி quelqu'un. யாரோடையவர்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி, Parce que s'ils n'ont pas de soucis avec les autres, வீட்டுல கணவன் மனைவியோட பிரச்சனை படுவார்கள், avec le mari et femme, ils auront des disputes. மனைவி கணவனோட பிரச்சனை படுவார்கள். La femme va
va se disputer avec le mari. சில பேருடைய சிந்தையில Dans la pensée de certains, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கணும். ils veulent toujours avoir un problème. அதே மாதிரி இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு Pareillement dans l'église de Corinthe, மாறி மாறி பிரச்சனை. sans cesse ils avaient des problèmes. அவர்கள் அங்க தேவனுடைய அன்பை விட்டு, Parce qu'ils sont éloignés de l'amour de Dieu, தேவனுடைய விசுவாசத்தை விட்டு, ils sont éloignés de la foi de Dieu, தேவன் எங்களுக்காக மரித்தவர் என்கிறதை விட்டு, ils ont oublié que Dieu est mort pour nous. அவருடைய சிந்தை திசை திருப்பப்பட்டு, Nous voyons que leur pensée a été tournée. உலகத்து காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தவளாய் Ils ont donné காணப்பட்டார்கள். place aux choses du monde. இப்படிப்பட்டவர்கள் இன்றைய நாட்களில் சபைக்கு ஒத்திருக்கிறார்கள். Aujourd'hui, ce genre de personnages sont dans notre இங்கு église. கொரிந்து பட்டணத்தை கொரிந்து சபையாரை பார்த்தால் Quand on regarde l'église de Corinthe, இப்பத்த சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ils sont à la ressemblance de l'église actuelle. அன்றைக்கு ஆதி காலத்து விசுவாசிகளை பார்த்தால் Lorsque nous regardons les fidèles de அவர்களுடைய l'ancien பக்தி temps, வேற. leur piété était différent. ஆனா இன்றைய விசுவாசிகளை பார்த்தால் Aujourd'hui, les fidèles de nos jours, அவர்களுடைய பக்தி வேறையா இருக்கிறது. leur piété est différent. ஆனபடினால பவுல் அப்போஸ்தலன் C'est pour ça l'apôtre de Paul, இங்கே கொரிந்து சபை மக்களை வைத்து il prend en exemple le peuple de Corinthe. இன்றைக்கு திருஸ்தாந்தங்களாய் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Il nous a mis en exemple. ஆகையினால அங்க ஆவியானவர் என்ன சொல்கிறார் Qu'est-ce என்றால், que le Saint-Esprit nous dit? விழித்திருங்கள், Veillez. எல்லாவற்றிலும் நாங்கள் விழித்திருக்க வேண்டும். En toutes choses, nous devons veiller. அங்கே வசனம் சொல்லுகிறது, La parole nous dit, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு afin de ne pas être tenté, ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று il சொல்லி. faut que tu veilles au moins 1 heure avec moi. அப்போ அது தேவனுடைய ஜெபத்திலே நாங்கள் விழித்திருப்பது. Nous devons veiller dans la prière avec Dieu. எங்களுடைய வாழ்க்கையில எப்பயும் கவனமாய் இருப்பது அது ஒரு விழித்திருப்பதை குறித்தது. Vous savez, nous devons toujours faire attention à அப்போ நான் veiller நீங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை காப்பதற்கு afin de préserver notre vie spirituelle. கவனமாய் இருக்க வேண்டும். Nous devons être attentionnés. அது கவனிக்கிறது என்னன்னு சொன்னால், Comment on peut faire attention? ஏதோ தேவையில்லாத காரியத்தில் எங்களுடைய சிந்தைகளை செலுத்தாமல் Il ne faut pas que nos pensées se tournent vers des choses நாங்கள் belles. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து ஒரு விழிப்போடு காத்திருப்பது. Nous devons toujours tourner notre pensée vers les choses எப்படி எங்களுடைய spirituelles. உடலுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோமோ, Regardez, on prend les bonnes nourritures pour le corps. அப்படி எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நாங்கள் விழித்திருப்பது அவசியம். Nous devons veiller dans notre vie spirituelle. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டி எழுப்பது அவசியம். Parce que nous devons le bâtir et construire notre vie அதனால தான் spirituelle. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நீங்கள் விழித்திருங்கள். C'est pour cela que l'apôtre, Paul, il a dit de ஆனபடியே veiller. நாள்ல நானும் நீங்களும் விழித்திருக்க வேண்டும். Vous et moi, nous devons veiller. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை யார் குழப்ப போகிறார்கள்? Personne ne doit perturber notre vie சபை spirituelle. ஐக்கியத்தை யார் குழப்ப போகிறார்கள்? Personne ne doit perturber notre relation avec l'Église. தேவனோடு இருக்கிற உறவை யார் குழப்ப La போகிறார்கள்? relation avec Dieu, personne ne peut ébranler. அப்படி நீங்க விழித்திருப்பீர்களானால் Lorsque tu veilles ainsi, அதனால சத்துருவை நீங்க ஜெயித்துக் கொள்வீர்கள். parce que tu peux vaincre le diable. அங்கே சத்துரு சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று Parce que le diable, il est comme un lion கர்ச்சிக்கிற rugissant. சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரிகிறான். Comme un lion rugissant, qui il peut avaler? அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், எப்பயுமே ஒரு சிங்கம் ஒன்று எங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நீங்க நினைக்க Il வேண்டும். faut que tu penses qu'il y a toujours un lion qui est à côté de toi அது pour யூதா dévorer. சிங்கம் அல்ல, C'est pas le roi Judas de அது lion. கர்ச்சிக்கிற சிங்கம். Ça, c'est un lion rugissant. ஆனபடியால் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படியா தேவன் கேட்கிறார். C'est pour cela que tu dois être attentionné. அதனால நாங்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும். C'est pour cela que tu dois ஐயோ, veiller. இந்த உறவை நான் காத்துக்கொள்ள Tu வேண்டும். dois préserver la relation. பாருங்கள், குடும்பங்கள்ல Dans les familles, சில பேர் எப்படியாவது தங்களுடைய உறவுகளை குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று il y a beaucoup de personnes qui prennent soin de leur famille. கவனமா இருப்பார்கள். Donc, ils sont vigilants. சில விசேஷ நண்பர்களோட அவருக்கு நல்ல பிரியம் என்று சொன்னால் Parce que s'ils aiment avoir gardé, conservé cette அந்த relation, உறவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கவனமா இருப்பார்கள். nous voyons qu'ils font plus attention pour préserver cette அதே relation. போல நானும் நீங்களும் தேவனுடைய உறவை காத்துக்கொள்வதற்கு கவனமா இருக்கும்படியாய் Vous et moi, on doit prendre soin d'avoir cette bonne relation avec Dieu. நாங்கள் எங்கள் உள்ளங்களில் வாஞ்சிக்க வேண்டும். Nous devons avoir ce désir dans le fond de notre cœur. மானாத நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல Comme une biche soupire auprès des eaux. என் ஆத்துமா தேவனையை நோக்கி வாஞ்சித்து Mon கதறது âme தாவீது சொல்லுகிறார். soupire auprès de Dieu, dit à David. அப்படி நாங்கள் கதற வேண்டும். Nous devons invoquer ainsi. அப்படி நாங்கள் கதற வாஞ்சை இருக்குமானால் Nous, si on a le désir de soupirer auprès de நாங்கள் Dieu, விழித்திருப்போம். nous allons veiller. ஆகையினால நாள்ல நானும் நீங்களும் விழித்திருக்கிறவராய் காணப்பட வேண்டும். Vous et moi, nous devons veiller. அடுத்ததாக விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. Il faut demeurer dans la foi. விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? Nous devons demeurer dans la foi. அப்ப இந்த கொரிந்துப்பட்ட ஜனங்கள் என்னவென்றால், Parce que l'église de Corinthe, வசனத்தை கேட்ட உடனே உற்சாகப்படுவார்கள். dès qu'ils entendent la parole, ils sont fortifiés.
ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுவார்கள். Et tout de suite, ils disent Dieu est bon. நல்ல ஆவியில நிக்கிறது போல Ils காண்பிப்பார்கள். montrent qu'ils sont dans spirituel. ஆனால் உடனே அவர்களுடைய காரியங்கள் கீழே விழுந்துவிடும். Mais tout de suite, toutes les choses உடனே tombent. சோர்ந்து போயிருவார்கள். Nous voyons qu'ils s'affaiblissent, se பவுல் découragent. அப்போஸ்தலன் என்ன சொன்னார்னு மறந்து போயிருவார்கள். Ils oublient ce qu'il a dit apôtre Paul. அதுக்கு பிறகு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து விடுவார்கள். Ils sont découragés, ils vivent leur vie. அங்கே கொரிந்து பட்டணத்துல பிசினஸ் மேனாய் அதிகம் பேர் இருந்தார்கள். Il y avait beaucoup de commerçants de business. தங்களுடைய வேலைகளை தொடங்கி விடுவார்கள். Nous voyons que des hommes de business, ils faisaient leur அங்கே travail. தேவனுடைய விசுவாசத்தில் அவர்கள் குறுகி போய் விடுவார்கள். Nous voyons qu'ils étaient affaiblis dans la foi en Christ. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், C'est pour ça que l'apôtre Paul lui dit, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். demeure ferme dans la foi. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், Parce que l'Éternel, il a dit, எபிராயிமுடைய பக்தி parce que la foi d'Éphraïm, காலையில் காணும் மேகத்தை காலையில் மாலையில் காலையில் காண்ற மேகத்தை போலவும், regardez, il est comme les nuées qu'on voit le அங்கே matin, மாலையில் தோன்ற மேகத்தை போல காலையில் பார்க்கிற பனியை போலும் இருக்கிறதா. et comme la nuée qu'on voit et les nuages. பாருங்கள், காலையிலே அங்க பனியை பார்ப்போம், Parce que nous voyons la nuée, அங்கே மேகத்தை பார்ப்போம், on voit le ciel, திடீரென்று காணாமல் போய்விடும். et d'un coup nous voyons அப்போ plus அதே les போல nuages. காலையில பனி வரும் இப்ப நாட்கள்ல பாக்குறோம். Regardez, nous voyons la nuée qui vient le matin, dès பாருங்கள், l'aube. காலையில அங்க சினோ கொட்டின மாதிரி இருக்கும். On voit une nuée comme s'il neigeait. ஆனா 10 மணி 12 மணி வரை அங்க ஒன்றும் இல்லாமல் வெயிலாய் போய்விடும். Dès qu'il est 10 heures et tout, on voit qu'il n'y a plus rien, tout est அதே éclairé. மாதிரி இந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்களுடைய விசுவாசம் இருந்தது. La foi de l'église de Corinthe était ainsi. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், C'est pour cela que l'Éternel a dit, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியா. il faut que tu demeures ferme dans la அப்ப foi. எங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு மட்டுமல்ல, Non seulement aujourd'hui ta foi, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். éternellement ça faut que ça demeure. அங்கே ஆண்டவர் சொன்னார், L'Éternel, il a dit, எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்துல dans Hébreux 12, premier, வாசித்துக் கொள்ளுங்கள். on va regarder dans Hébreux. மேகம் போன்ற ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறற முடிக்கிறமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு பொறுமையோடு ஓட கடவும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க Regardez, il y a beaucoup de témoins comme des nuées. பாரமான யாவற்றையும், Donc tous les fardeaux, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும், regardez tout le péché qui nous entoure. அப்போ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Regardez, il y a une grande nuée de témoins qui nous entourent. அது என்ன சாட்சிகள் என்று சொன்னால், Et quels sont les témoins? எபிரேயர் 11 அதிகாரத்தில் நீங்க அந்த சாட்சிகளை பார்க்கலாம். On peut voir dans Hébreux, chapitre 11, இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் சாட்சிகளை பார்க்கலாம். nous, dans notre vie, on peut voir beaucoup de témoins. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாட்சிகளை பார்க்கலாம். Même dans la vie des enfants de Dieu, nous pouvons இப்படி voir. அதிகமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Nous voyons que nous sommes environnés par une grande nuée அந்த de témoins. சாட்சிகளை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். Il faut croire en ces témoins. ஏன் உங்களுக்கு சோர்வுகள் வரும் பொழுது Parce que lorsque vous avez des நான் உங்களுக்கு découragements, ரகசியத்தை சொல்லித்தாரேன். je vous dis un secret, சில வேளை ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கும், peut-être que vous n'arrivez pas à prier, வேதம் வாசிக்க முடியாமல் இருந்தால், parce que si vous n'arrivez pas à lire sa parole, உங்களோடு தேவன் கடந்த காலங்களில் பேசினதை நினைவு கூறுங்க. il faut vous rappeler de ce que l'Éternel a parlé avec vous. தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தை மற்றவர்களுக்கு சொல்லி பாருங்க. Il faut que vous pensez au miracle qu'il a fait pour vous. தேவன் உங்களோட வாழ்க்கையில செய்த காரியத்தை சொல்லி பாருங்க. Il faut confesser tout ce que Dieu a fait pour vous. திருப்ப நினைச்சு பாருங்க. Il faut repenser au miracle. அதை விசுவாசிச்சு பாருங்க. Il faut que tu aies la foi. தேவன் இப்படி நான் கடந்த நாட்கள்ல செய்தாரே, Parce que l'Éternel, il m'a fait de telles choses. இல்லாவிட்டால் ஆண்டவர் கூட பேசி இருப்பாதை நினைத்து பாருங்க. Il faut penser à tout ce que l'Éternel a parlé avec அப்ப toi. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். Et comme ça, tu auras la foi. வேதத்தை நீங்கள் வாசித்தால் விசுவாசம் வரும். Parce que quand tu lis la parole de Dieu, துதிக்க tu auras ஜெபம் பண்ண la foi. விசுவாசம் வரும். Plus tu pries, tu auras la foi. அதுவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நினைத்தால் கூட Parce que tout ce qu'il a fait dans ta உங்களுக்குள்ள ஒரு vie, பெரிய விசுவாசம் வரும். tu auras une grande foi. அப்போ விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருப்போம். Nous devons demeurer dans la foi. சில வேளையில பாருங்கள், விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுவோம். Parce qu'on parle de foi sans cesse. சில வேளைகள்ல நாங்கள் கேட்டது நடக்கல. இவ்வளவு காலம் தேவன் எத்தனை அற்புதங்களை செய்திருந்தாலும், Même si Dieu il a fait beaucoup de miracles, இப்ப கேட்கிற காரியம் கிடைக்காவிட்டால் si maintenant tout ce que on demande ça agit நாங்கள் pas, விசுவாசத்திலே தோந்து போய் விடுவோம். nous sommes découragés dans la foi. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற தேவன், Parce que l'Éternel, il rétablit toutes choses. சரியான நேரம் செய்கிற தேவன். Il le fait au bon moment. நாங்கள் கவலைப்படுவது உண்டு தான். C'est vrai que nous sommes inquiets. ஏனென்றால் மாம்சம் மனுஷன் பலவீனமானவர். Parce que
la chair est faible. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கேட்டது கிடைக்கணும் என்று விருப்பம். Chaque homme, il a le désir d'avoir ce qu'il demande. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அவசரம், இன்றைக்கு அது கிடைச்சால் நல்லது. Aujourd'hui, il a un grand besoin இன்றைக்கு அது எனக்கு கிடைச்சிரோணும். parce qu'il veut le recevoir tout de suite. இந்த வருடம் கிடைத்திரோணும். Cette année, il doit le recevoir. இந்த மாதம் Ce கிடைத்திரோணும். mois, il doit le recevoir. ஆனா தேவன் அப்படி அல்ல. Mais Dieu n'est pas comme ça. நீங்க ஜெபித்தீங்கடா Parce que si tu pries, எப்ப உங்களுக்கு தரணும்னு அவருக்கு தெரியும். lui, il sait à quel moment il doit te le ஆனா donner. அது வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. Mais dès que tu vas le recevoir, tu seras heureux. ஏண்டா Parce que l'Éternel, il a dit, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் parce qu'on a été appelés selon le dessein, தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு pour ceux qui montrent de la charité, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. tout sera accompli avec bien. அப்போ அவர் நம்முடைய சித்தத்தின்படி கேட்ட எதையாவது தருவார். Parce que selon sa volonté, tout ce qu'on demande, il va nous l'accorder. அப்போ நாங்கள் அவசரப்படாமல் தேவ சமூகத்தில் காத்திருப்போமானால் C'est pour cela qu'il faut être patient dans sa présence. அந்த காரியத்தை தேவன் தம்முடைய சித்தப்படி தரும் பொழுது Lorsqu'il nous le donne avec sa volonté, அது மகிமையாயிருக்கும். nous voyons que c'est glorieux. கர்த்தருடைய ஆசீர்வாதமே Parce que la bénédiction de l'Éternel ஐஸ்வரியத்தை தரும். nous donne la richesse. நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றாலும் Toutes les bénédictions que nous devons avoir dans கர்த்தருடைய notre vie சமூகத்திலிருந்து வர வேண்டும். doivent venir des cieux. அது நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து கிடைக்க பெற வேண்டும். Il faut qu'on soit patient pour le recevoir. அதுக்கு நாங்க தேவன் தருவார் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும். Nous devons attendre que l'Éternel nous l'accorde. தேவன் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க Il faut வேண்டும். attendre qu'il va faire cette chose. நாங்கள் ஜெபித்திருக்க வேண்டும். Nous devons le prier. அப்ப அது கிடைக்கும் பொழுது Lorsque nous allons le recevoir, மிகுந்த ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். ça va nous donner la paix et la joie. திடீரென்று ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டால் Subitement, lorsque vous avez un petit souci dans la vie, சந்தோஷப்படக்கூடாது. il ne faut pas être heureux. இது தேவ சமூகத்திலிருந்து வருகிறதா? Vous savez pourquoi? Est-ce que ça vient de Dieu? தேவன் தான் இதை கொடுத்தாரா? Est-ce que c'est vraiment Dieu qui m'a donné? தேவனுடைய சித்தமானங்கள் ஆராய வேண்டும். Il faut voir est-ce que c'est la volonté de Dieu. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லுகிறேன். Je vous dis un exemple. நீங்கள் வீடு வாங்க போகிறீர்கள் Si vous சொன்னால் voulez acheter une maison, உடனே ஒரு அழகான வீடு parce que vous voyez une belle maison, குறைஞ்ச விலையில c'est pas cher. உங்களுக்கு ஒரு இடத்துல கிடைத்து விட்டது. Vous avez trouvé un ஆனால் lieu. உங்களுக்கு பார்த்த உடனே அழகா இருக்கு அந்த வீடு. Vous voyez que la maison est belle பிடிச்ச மாதிரி இருக்குது. et en plus ça vous plaît. உங்களோட கிரெடிட்டுக்கு ஓகேயா இருக்கு அந்த வீடு. Nous voyons que c'est en accord avec le உங்களுக்கு crédit. 1,50,000 தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அங்கே பேங்க்ல சொல்லி இருக்கிறார்கள். Nous voyons que ils disent que c'est 1,5 அப்ப million. உங்களுக்கு சந்தோஷம் மாட்ட 1,45,000 தானே கேக்குறார்கள். Donc il me dit 145 millions. எனக்கு பிடிச்ச வீடா இருக்குது. Ah oui, ça me plaît. எனக்கு 3 பிள்ளை 4 பிள்ளை 5 பைசா இருக்குது. Nous voyons que c'est 3, 4, 5 pièces. உடனே நீங்க யோசிச்சு விட கூடாது. Il ne faut pas penser que tout est agréable. அப்போ நீங்க ஜெபிச்சீங்களா? Est-ce que vous avez prié? எந்த இடத்துல வீடு கிடைக்கணும்னு ஜெபிச்சீங்க? Est-ce que vous avez prié à quel endroit que vous voulez acheter cette maison? எப்படிப்பட்ட வீடு கிடைக்கணும்னு ஜெபிச்சீங்க? Quelle sorte de maison? எவ்வளவு காசுக்குள்ள வீடு கிடைக்கணும்னு À ஜெபிச்சீங்க? quel prix que vous voulez l'acheter? போக்குவரத்து எப்படி இருக்கணும்னு ஜெபிச்சீங்க? Et par rapport au transport, அப்போ நீங்க ஜெபிச்ச மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா si vous voyez que ça vient en fonction de votre அது உங்களுக்கு prière, சந்தோஷத்தை கொடுக்கும். ça va vous ramener la joie. ஆனா நீங்க தேடும் பொழுது வீடு Lorsque vous cherchez திடீர்னு une ஒரு maison, கேட்டதை விட ஒரு அழகான வீடு கிடைச்சிச்சு. regardez, subitement vous avez une belle maison. குறைஞ்ச கிரெடிட்டுக்கும் கிடைச்சு விட்டது. Nous voyons que c'est pas très cher சில பேர் அதை par எடுத்து rapport au விடுவார்கள். crédit. Et il y en a qui prennent la maison parce que c'est pas பின்னுக்கு cher. தான் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? Ah, c'est après qu'on verra les conséquences. அங்கே அவர்கள் வயரிங் வேலை ஒழுங்கா செய்திருக்க மாட்டாங்க. Nous voyons que les travaux sont mal faits. அங்கே உள்ளான காரியங்களை சரியா செய்திருக்க Tous மாட்டாங்க. les travaux à l'intérieur, ils n'ont pas été rénovés. முன்னுக்கு பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. Peut-être que c'est beau à l'extérieur. ஆனா உங்களுக்கு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. On ne sait pas ce qu'il y a à l'intérieur. ஆனா நீங்க ஜெபிச்சீங்கடா Mais si vous priez, ஆண்டவருக்கு தெரியும் உள்ள என்ன எல்லாம் இருக்குன்னு. le Seigneur, il sait ce qu'il y a à அவருக்கு l'intérieur. தெரியும் உள்ள எப்படி இருக்குன்னு. Parce que lui, il sait ce qu'il உள்ள y a à என்னென்ன பிரச்சனை l'intérieur. இருக்கு வீட்லன்னு தெரியும். Parce qu'il sait toutes les choses, les அதே போல besoins. திருமண வாழ்க்கையிலும் C'est பிரியமானவர்களே. comme ça dans la vie de mariage. அதே போல தான் வேலை வாழ்க்கை. நீங்க ஒரு வேலையை தெரிவு செய்யும் போதும் அப்படித்தான். Lorsque tu cherches un travail, c'est pareil. நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். Tu dois prier auprès de Dieu. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன் தேசத்துக்கு வந்து. Lorsque je suis venue ici dans ce pays, j'ai demandé à Dieu. நான் இங்கே இந்த நாட்டுக்கு வந்து அநேகம் அங்க ஸ்போமார்ஷன் அதுல படிக்க போயிருந்தேன். Bon, je suis allée pour les formations, tout ça, pour ஆனாலும் இங்கே étudier. பிறந்து படிச்ச அளவுக்கு படிச்ச பிள்ளைகளுடைய அளவுக்கு அந்த அளவு நான் அரசாங்க வேலை செய்யற அளவுக்கு படிக்கவில்லை. J'ai pas travaillé pour être fonctionnaire à ce point-là, ஆனால் நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். mais j'ai demandé auprès de Dieu. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. Moi, je suis ta fille. நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் நான் செய்ய வேண்டும் இந்த J'ai envie de தேசத்துல. travailler en tant que fonctionnaire. நான் ஒரு அரசாங்க வேலை தான் நான் செய்ய Je வேண்டும் veux être fonctionnaire. என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Et je priais. ஆனால் தேவன் எனக்கு அங்கே நான் அங்கே டோசியர் கொடுத்த வேளையில நான் மேரியில கொண்டு போய் Quand je suis allée à la mairie pour ஒரு donner mon அற்புத dossier, அதிசயமா எனக்கு il a fait un miracle, un prodige. தொடர்ச்சியான கொந்திரா போட்டு அந்த வேலை கிடைத்தது. J'ai eu un contrat à un CDI.
ஆனாலும் அந்த வேலை கிடைத்து நான் ஸ்கூலுக்கு போன போது Mais lorsque je suis allée à l'école, அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். tout le monde était jaloux de moi. ஏனென்று சொன்னால் அந்த வேலை உடனே எந்த கொந்தரா கிடைக்காது. Parce que j'ai eu un contrat indéterminé. அங்கே 3 மாதம் அல்ல 1 மாதம் தான் கொடுப்பார்கள். Ils donnent toujours des contrats de 3 mois à ஆனா எனக்கு courte பார்த்த durée. உடனே தொடர்ச்சியான கொந்தரா கொடுத்து J'ai விட்டார்கள். eu un contrat à durée அவர் பார்த்து indéterminée. என்ன உனக்கு இன்னும் இப்படி உனக்கு கொந்தரா கிடைச்சிருக்குன்னு சொல்லி Comment cela se fait-il que tu as நாங்கள் eu le இவ்வளவு contrat? காலம் வேலை செய்றோம் நீ எப்படி எடுத்த நீ என்று கேட்டார்கள். Comment tu as obtenu ce contrat? ஆனாலும் கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல உதவி செய்தார் வேலை செய்ய. Parce que l'Éternel il m'a aidé. அது மாத்திரம் நான் வேலை செய்யும் பொழுது ஆண்டவர்ட்ட கேட்டேன். Lorsque j'ai travaillé, j'ai demandé இந்த à Dieu, வேலைகள் என்னை விட்டு போக கூடாது. il faut pas que ce நான் travail me பிந்தி quitte. போனானே ஏதோ ஒரு காரணத்தால நான் அங்கே போக முடியாமல் போய்விட்டாலும் Peu importe la raison de mon நானா retard, வேலையை விடும் வரை வேலைகள் என்னை விட்டு போக கூடாது. jusqu'à que moi je laisse ce travail, le travail doit pas partir. அந்த இடங்கள்ல தேவன் எனக்கு கிருபை கிடைக்க செய்தார். Et Dieu il a fait grâce dans mon தேசத்துக்கு வந்து எனக்கு travail. எல்லா நல்ல இடங்கள்ல இந்த படிப்புக்கு மேலான வேலைகள் கிடைத்தது. J'ai eu des emplois de travail au-dessus நல்ல de mes உயர்ந்த formations, இடங்கள்ல de mes தேவன் எனக்கு études. வேலைகளை கொடுத்தார். Il m'a donné un bon travail. நான் எப்ப எனக்கு முடியாது என்று சொன்னேனோ ஆண்டவர்ட்ட Lorsque j'ai dit à Dieu que je ne peux pas, அப்பதான் அவர்களா என்னை நான் அவர்கிட்ட கேட்டு வேலையை நிப்பாட்டினேன். c'est moi-même qui a demandé pour arrêter le contrat, சோமாஸ் எடுக்கிறதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன். afin d'avoir le chômage. ஏன் நான் சொல்றேன்டா Pourquoi je நாங்கள் vous dis அதிக ça? நேரம் ஜெபிக்க வேண்டும். Parce que vous devez prier plus தேவனிடத்துல longtemps. கேட்க வேண்டும் இந்த வேலை வேண்டும். Tu dois dire à Dieu, je veux ce நான் travail. தேசத்துக்கு வந்து அநேக வேலைகளை செய்திருக்கிறேன். Parce que j'ai fait beaucoup de travail. ஒரு நாள் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யல. J'ai jamais souffert en எனக்கு travail. கஷ்டமான வேலை கிடைச்சதே இல்ல. J'ai pas eu un travail compliqué. ஒன்றில் ஒரு விளையாடுற வேலை, Soit un jeu, இல்லாட்டி சாப்பிடுற வேலை, soit un travail où je இல்லாட்டி mange, பிள்ளைகளுக்கு ஏதாவது கதை சொல்ற வேலை, où je raconte des histoires இல்லாட்டி aux ஒரு enfants, டீச்சருக்கு உதவி செய்யற ou வேலை, d'aider la maîtresse, இப்படியான ஒரு வேலை, இல்லாட்டி கொட்டல மேற்பார்வை பண்ற வேலை. où je அப்படி travaille எனக்கு dans les சுகமான hôtels, வேலைகளை ஆண்டவர் mais கொடுத்தார். vraiment des emplois très simples. நான் அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் Pourquoi je vous dis ça? நான் சொன்னேன் ஆண்டவரே Parce que j'ai dit à நம்முடைய Dieu, ஊழியத்தை செய்கிறபடியால comme je fais ton ministère, எனக்கு கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய முடியாது. je ne peux pas accomplir des travaux நான் durs. காலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டும். Parce que je dois prier dès l'aube. அப்படி ஜெபித்தால் அவங்களுக்கு நான் எழும்பி போகும்போது எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கும். Parce que dès que je prie dès l'aube, je suis un peu அதுபடினால affaiblie. நான் வந்து அதுக்கு பிறகு நான் கஷ்டமான வேலையெல்லாம் எனக்கு செய்ய முடியாது. Après, je ne peux pas faire un travail qui est dur. நீங்க எனக்கு சுகமான வேலை கொடுத்தா தான் Il நான் faut செய்ய que tu முடியும். m'accordes un emploi qui est simple. இன்றைக்கும் அந்த வேலை தேவன் கொடுத்தபடினால Parce que l'Éternel il m'a donné cet emploi. அந்த வேலை இன்றைக்கும் எனக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கிறது. Parce que cet emploi, je அதான் reçois un பிரியமான revenu. விசுவாசம். C'est la foi. தேவனிடத்தில் நான் ஜெபிச்சு அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். Parce que tu dois prier et obtenir. ஜெபித்தபடி கிடைக்க வேண்டும். Et tu dois avoir selon ta நாங்கள் ஏதோ prière. தானொன்று நாங்கள் விசுவாசத்தில் எதை கேட்டும் அதை கொடுக்க கர்த்தர் வல்லமுள்ள Dans தேவனாக la foi, tout ce இருக்கிறார். que tu demandes, il peut t'accorder. அது வேலையா இருக்கலாம், வீடா Que இருக்கலாம், ce soit une maison ou le travail. உங்க வாழ்க்கையில எந்த காரியமா இருக்கலாம். Toutes sortes de choses. தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவன். Il est puissant pour l'accomplir. ஆனால் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். Il faut que tu demeures dans அந்த la foi. நிலைத்திருக்குதுன்னு சொன்னால் என்ன? Qu'est-ce que ça veut dire demeurer? கேட்டுட்டு நீங்களே மறந்துடுவீங்க பிறகு. Parce que même vous entendez, vous வேலைக்கு oubliez. ஜெபிச்சிருப்பீங்க, Vous avez prié pour le அந்த travail. மொடலெல்லாம் ஜெபிச்சிருப்பீங்க, Vous avez prié de cette திருமணத்துக்கு manière. ஜெபிச்சிருப்பீங்க, Vous avez prié pour le mariage. அந்த மொடலெல்லாம் Vous ஜெபிச்சிருப்பீங்க. avez prié de la bonne ஆனா நீங்க manière. அதை மறந்துடுவீங்க. Mais vous oubliez. நிலைச்சிருக்கணும். Il faut demeurer. தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா Il est இருக்கிறார். puissant pour accomplir de grandes choses dans notre vie. ஆனபடி நாங்கள் விசுவாசம் குன்றி போக கூடாது, Il ne faut pas que notre foi s'affaiblit. குறைஞ்சு போக கூடாது. Il ne faut pas que ça diminue. அழைத்தவர் உண்மையுள்ள Parce தேவன். que celui qui nous a appelés les நம்மை vrais, முடிவு பரியந்த நடத்த வல்லமுள்ள தேவன். éternellement, il va nous diriger. பாருங்கள், சில வேளைகளில் சில பேருக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கும். Il y en a qui reçoivent soudainement des வீடு prodiges. கிடைக்காமல் வீடு கிடைத்து விடும். Regardez, ils reçoivent une maison. விசா கிடைக்காமல் விசா கிடைத்து விடும். Regardez, ils ont leur titre de séjour. தேசத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்து Toutes les விட்டால் bénédictions, ils அந்த l'ont. விசுவாசத்துல பெற்றுக்கொண்டதை கூட மறந்து விடுவார்கள். Donc, même dans la foi, tout ce qu'ils ont reçu, நீங்கள் ils oublient. மறக்காம நன்றி சொல்லி பாருங்க. Plus tu es reconnaissant et que tu தேவன் remercies, தொடர்ச்சியான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில il va செய்வார். faire continuellement des miracles. ஆகையினால நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் தேவன் கேட்கிறார். Dieu nous demande de demeurer ferme dans la foi. அங்கே முதலாவது பார்த்தோம் விழித்திருங்கள், D'abord, tu dois veiller. இரண்டாவது விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், Il faut que tu demeures ferme dans la அடுத்தது foi. புருஷராயிருங்கள் என்று வேதம் Et சொல்கிறது. soyez des hommes. அங்கே புருஷர் என்று சொன்னா Qu'est-ce que ça veut dire homme? கணவன் மனைவியுடைய புருஷன் கிடையாது. C'est pas être femme ou mari. புருஷன் வேற, புருஷர் வேற. Nous voyons que le mari et la femme, c'est différent. அங்கே தேவன் சொல்லுகிறார், L'Éternel il dit, நீங்கள் புருஷராயிருங்கள் என்று il சொல்லி. faut que tu sois en tant qu'homme. அங்கே சபையை பார்த்து சொல்லுகிறார், Il regarde l'église, மணவாட்டியை பார்த்து il சொல்லுகிறார், regarde l'épouse. நீங்கள் புருஷராயிருங்கள் என்று சொல்லி. Il faut que vous soyez des hommes. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், Qu'est-ce que ça veut dire homme? அங்கே வாசிக்கிற தேவையில நான் சொல்லுகிறேன். Moi, vous n'avez pas besoin de அங்கே lire. யாக்கோபு எழுதின நிருபத்துல பார்க்கிறோம், Dans le livre de Jacques, ஒருவன் சொல் தவறாதவனானால் parce que si quelqu'un
quand il, சொல் தவறாதவனானால் சொல்லில Parce que- மாறி மாறி parce qu'il பேசாதவனாய் il dit avec vérité, அவன் பூரண புருஷனா இருக்கிறானா. nous voyons qu'il est un homme intègre. அப்போ வேதம் சொல்லுகிறது La parole nous dit, நீங்கள் பூரண புருஷனாகும் வரைக்கும் பிரயாசப்படணுமா. afin que vous soyez des hommes parfaits, il அந்த faut œuvrer. புருஷனை குறித்து தான் சொல்லப்படுகிறது. Et Dieu, il parle de cet homme qui est ஆனால் parfait. கணவன் அந்த பதத்திலே ஆண்டவர் சொல்லவில்லை. Donc il ne parle pas de l'homme en tant qu'homme, mari et femme. புருஷர் என்று சொன்னால் Homme, ça veut dire, ஒரு சாதாரண ஒரு அங்கே மனிதனை பார்த்தால், lorsque nous regardons un homme simple, ஒரு ஆண் பிள்ளையை பார்த்தால், lorsque nous regardons un garçon, பெண்களை விட அவரிடத்தில் ஒரு பெலன் கூடினதா இருக்கும். nous voyons que par rapport à la femme, ils ont une force. பெண்களை விட ஒரு பலமான பொருளை தூக்கி விடுவார்கள். Regardez, ils arrivent à porter des choses lourdes. ஆண்களிடத்தில் ஒரு ஒரு எப்படி சொல்ற சண்டை பிடிக்கிற ஒரு பலம் அதிகமா இருக்கும். Regardez, ils ont une force pour aller se battre avec des hommes. அதையெல்லாம் யோசிக்க கூடாது. சில வேளையில ஆண்களை விட பெண்கள் நல்லா சண்டை பிடிப்பார்கள். Il y a des femmes aussi qui arrivent à se ஆனா défendre. வேதத்தின்படி ஆண்கள் பலசாலிகளா இருக்கிறார்கள். Mais selon la parole de Dieu, nous voyons que les hommes sont fortifiés. வேதம் சொல்றது பெண்கள் பலவீனமான பாண்டமா Parce que nous இருக்கிறார்கள். voyons que la femme est faible. ஒரு பெண்ணிடம் நான் கதைக்கும் பொழுது Lorsque j'ai parlé avec une femme, அவ சொன்னா நானும் அடித்தாள் அவரும் அடித்தாள் நானும் அடிப்பேன். la femme elle m'a dit, si lui il me tape, moi aussi je le frappe. அப்போ பாருங்கள் அவர்களுக்கு சரிசமமான பலம் இருக்குதுன்னு நான் யோசித்தேன். Moi je me suis dit, ils sont tous les deux égaux. ஆனால் ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமான பலம் உண்டு. Mais nous voyons que les hommes, ils ont une force différente. ஒரு கனமான காரியங்களை செய்வார்கள். Parce qu'ils font beaucoup de choses importantes. பாரமான வேலைகளை செய்வார்கள். Regardez, ils font beaucoup de choses qui பெண்களை விட sont très மனதில் தைரியம் difficiles. கூடினவர்கள். Ils sont plus courageux. இப்படியாக அவர்களுக்கு விசேஷித்த திறமைகள் இருக்கிறபடினால Nous voyons qu'ils ont beaucoup de compétences et de dons. புருஷர் என்று ஆண்டவர் சொன்னார். C'est pour ça qu'il parle d'hommes. ஆனா அந்த ஆண்களும் கூட புருஷராய் மாற வேண்டும். Même ces hommes-là, ils doivent être en tant qu'hommes de புருஷன் Dieu. புருஷராய் மாற வேண்டும். Donc l'homme, il doit être un homme intègre. புருஷன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் அவர் புருஷர் கிடையாது. Parce qu'un homme, quand il ne fait pas selon ce qu'on demande, வீட்டு c'est pas un தலைவன் homme. வீட்டு தலைவன் காரியங்களை செய்ய வேண்டும். Parce qu'il est le chef de la maison, il doit tout faire. ஆண்டவர் தலையாய் கொடுத்திருக்கிறபடியால் தலைவன் வீட்டு காரியங்களை சரியா Parce செய்ய qu'il est வேண்டும். à la tête, donc c'est lui qui doit tout prendre en charge. சரியாய் நடத்த Il வேண்டும். doit diriger la famille correctement. ஆனால் அவர் சரியாய் நடத்தும் பொழுது Lorsqu'il conduit le அவர் foyer, புருஷராய் மாறுகிறார். nous voyons qu'il est homme. எல்லா வீடுகளும் தலைவர்கள் புருஷராய் இருப்பதில்லை. Parce que dans toutes les maisons, nous voyons que la tête n'est pas l'homme. அதனால மனைவிமார் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். C'est pour ça que les femmes, elles sont tristes. ஆனபடினால C'est pour அங்கே cela, அதுக்காக மனைவிமார் புருஷனாய் மாற முடியாது. nous voyons que la femme ne peut pas être à la tête. மனைவிமார் புருஷராய் மாறலாம். Parce qu'elle peut être homme. புருஷர் என்றால் Qu'est-ce que ça veut dire homme? பூரணம் உள்ளவர்கள். Nous voyons que ce sont parfaits. தேவனுக்குள்ள திறமை உள்ளவர்கள். Nous voyons qu'ils ont beaucoup de qualités. தேவனுக்குள்ள வைராக்கியம் En உள்ளவர்கள். Dieu, ils sont fermes. தேவனுக்குள்ள ஒரு நீதியாய் நிதானமாய் ஓடத்தக்கவர்கள். Regardez, ils courent avec justice et அப்போ intégrité. நானும் நீங்களும் புருஷராய் இருக்கும்படியாய் தேவன் கேட்கிறார். Dieu vous demande à vous et à moi d'être des hommes intègres. அப்படி என்றால் நாங்கள் வசனத்தில் வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். Nous devons donc, on doit grandir dans la parole de l'Éternel. வார்த்தையில கட்டப்பட்டவர்களாய் Nous devons être இருக்கும்படியாக bâtis dans sa parole. தேவனோடு நல்ல உறவு Et வைத்திருக்கிறவர்களாய் nous devons avoir une bonne relation avec Dieu. நல்ல தேவனோடு பலம் உள்ளவர்களாய் Et nous devons être fortifiés en Dieu. எப்படி ஆண்கள் பலம் கூடினவர்களோ Comment les hommes sont plus forts que les அதே போல femmes? அங்கே புருஷர்கள் தேவனோடு பலம் கொண்டவர்களாய் காணப்பட C'est வேண்டும். comme ça que les hommes doivent être plus forts avec Dieu. இந்த வசனத்திலே நானும் நீங்களும் பெண்களும் ஆண்களும் Vous, nous, en tant que femmes et hommes, புருஷராய் மாற nous வேண்டும். devons changer en tant அது qu'hommes. எப்படி என்றால் தேவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு வைத்திருக்க Il வேண்டும். faut avoir une bonne relation avec Dieu. தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். Il faut avoir le zèle en Dieu. தேவனுடைய காரியங்களை செய்யற ஒரு உற்சாகம். Nous devons être fortifiés pour faire les œuvres de தேவனுடைய Dieu வசனங்களுக்கு கீழ்ப்படிகிற et காரியங்கள் obéir à ses paroles. கீழ்ப்படிய வேண்டும். Nous devons obéir அது மாத்திரம் தேவனுடைய வசனத்தைப்படி தங்களை கட்டிக்கொள்ளலாய் et nous devons bâtir. அங்க இருக்கும் பொழுது அவர்கள் புருஷர். Nous voyons que ce sont des hommes. அப்போ நாங்கள் புருஷராய் இருக்கும்படியா என்னையும் உங்களையும் தேவன் கேட்கிறார். Dieu nous demande à vous et à moi d'être des hommes. அடுத்ததாக பார்க்கிறோம் நான்காவதாய் Quatrièmement, திடன் கொள்ளுங்களாம். donc fortifiez-vous. அப்போ நாங்க திடன் கொள்ற பிள்ளைகளாய் காணப்பட Il வேண்டும். faut que nous soyons des hommes forts. எப்பயும் நாங்கள் சோர்ந்து போகாமல் Il ne faut pas se décourager. தேவன் அங்கே கொரிந்துபட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் Qu'est-ce qu'ils ont fait, le peuple de Corinth? தேவனை நல்லா அறிந்திருந்தார்கள். Ils connaissaient parfaitement Dieu. நல்லா தெரியும். Ils connaissaient très bien. பவுல் அப்போஸ்தலன் நல்லா பிரசங்கிச்சுக்கிறார். Parce qu'il a bien prêché pour அங்கே l'apôtre அநேக Paul. நாள் தங்கி நல்ல பிரசங்கங்களை Nous செய்திருக்கிறார். voyons qu'il a demeuré dans ce peuple et il a prêché. ஆனாலும் அவர்கள் திடன் கிடையாது. Mais ils n'étaient pas ஆனா fortifiés. தங்களுடைய காரியங்களை பார்ப்பதற்கு திடம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். Mais
pour leurs propres choses, ils ont œuvré ஆகையினால் நாங்கள் fortifié, தேவனுடைய காரியங்களுக்கு திடன் கொண்டவர்களாய், afin qu'on soit fortifié pour les choses de Dieu, தைரியம் உள்ளவர்களாய், qu'on soit fortifié. விசுவாசம் உள்ளவர்களாய், Il faut qu'on soit courageux et dans la foi, திடன் கொண்டு தேவனுக்காய் காரியங்களை செய்கிறவர்களாய் afin de faire œuvrer pour Dieu. காணப்பட வேண்டும் என்று நிருபம் சொல்லுகிறது. La parole nous dit de changer. இந்த நிருபம் எங்கள் எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. Donc nous voyons que cet épître a été écrit pour nous. ஆகையினால் திடமுள்ள ஜனங்களாய் Nous காணப்பட devons être வேண்டும். un peuple fortifié. ஐயோ ஒரு பிரச்சனை வந்து விட்டால் சோர்ந்து போய் அங்கே தேவனுடைய ஜெபத்துக்கு ஜெப அறைக்குள் போகாமல் விடக்கூடாது. Il ne faut pas que tu cesses de prier parce que tu as un souci. பிரச்சனை வந்து விட்டால் வேதத்தை தூக்காமல் இருக்கக்கூடாது. Dès que tu as un problème, il ne faut pas que tu arrêtes de prendre la Bible. பிரச்சனை வந்து விட்டால் தேவனுடைய உறவு தேவையில்லை என்று Il ne faut சொல்லக்கூடாது. pas que tu dis que dès que tu as un souci, உங்களுக்கு ஒரு j'arrête le நம்பிக்கை lien. வேண்டும். Tu dois avoir la foi. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க Il faut வேண்டும். que tu crois. தேவனுடைய உறவு இல்லாமல் நான் வாழ Je முடியாது. ne peux pas vivre sans la relation avec Dieu, தேவனுடைய ஐக்கியம் இல்லாமல் என்னால் இருக்க sans முடியாது. avoir l'alliance avec Dieu. தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் என்னால் Sans இருக்க la முடியாது présence de Dieu, je ne peux pas vivre. என்று சொல்லி உங்களுக்குள்ள அந்த சிந்தை காணப்பட வேண்டும். Il faut que tu aies cette pensée. அந்த தேவனோடு இருக்கிற உறவிலே நீங்கள் திடன் கொள்ள Il வேண்டும். faut que tu te fortifies dans la relation avec Dieu. தேவனோடு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு திடன் வேணும். Il faut que tu sois fortifié pour vivre une vie avec Dieu. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் உங்களுக்கு ஒரு திடன் வேணும். Tu dois être fortifié dans la relation avec Dieu. அதிலே நாங்கள் திடன் கொள்ள வேண்டும். Si tu te fortifies dans cette alliance, இன்னைக்கு அநேகருக்கு aujourd'hui beaucoup de personnes, தங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கு திடன் இருக்கிறது. donc nous voyons qu'ils ont la force pour தங்களுடைய வாழ்க்கையில அங்க உலகத்து காரியங்களை gagner செய்யறதுக்கு plus திடன் இருக்கிறது. et ils œuvrent pour les choses du monde. ஆனா தேவனுடைய காரியங்களை செய்ய திடன் கொள்ளாமல் போகிறார்கள். Ils ne sont pas fortifiés pour les œuvres de Dieu. ஆனா தேவனுடைய காரியத்தை திடன் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Il faut que nous, vous et moi, on œuvre pour Dieu. கொஞ்ச காலம் ஆண்டவரை நம்பி Parce que quand on croit peu de temps avec சில Dieu, காலம் ஆண்டவரை விட்டு விலகுற அந்த வாழ்க்கை இருக்க கூடாது. il ne faut pas qu'on vive cette vie où on se sépare de Dieu. தேவனோடு தொடர்ந்து நல்ல உறவு வைத்திருக்கும் பொழுது Afin d'avoir une relation éternelle, தேவன் யாரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் இல்ல. parce que Dieu ne rejette personne. நீங்க இன்றைக்கு தேவனோட நல்ல உறவு கொண்டீங்கடா Aujourd'hui, si tu as une bonne relation avec உங்களை Dieu, அணைச்சு பிடிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். notre Dieu nous attrape. இன்றைக்கு தேவனோட நல்ல ஐக்கியம் வச்சீங்கடா Aujourd'hui, si tu as une bonne இன்றைக்கு relation, முழங்கால் படிட்டு ஆண்டவரே நான் நம்மோட நல்ல உறவு கொள்ள ஆசைப்படுறேன்னு சொன்னா aujourd'hui, si tu te mets à genoux et que tu நம்முடைய demandes பரிசுத்தாவியை cette ஊற்றி உங்களை அணைத்துக் relation, கொள்ற தேவன். il va te verser son esprit. சொல்லி பாருங்க தேவனிடத்துல. Il faut que tu le confesses. அங்கே நிருபம் சொல்லுகிறது Parce que les épîtres முதலாவது nous disent, விழித்திருங்கள், d'abord tu dois veiller. இரண்டாவது விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், Demeure ferme dans la foi. புருஷராயிருங்கள், மூன்றாவது Soyez des hommes. திடன் கொள்ளும்படியாய் தேவன் Fortifiez-vous. கேட்கிறார். ஆகினால நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். Nous allons prier. நாங்கள் திடன் கொள்ள வேண்டும் தேவனுக்காய். Il faut qu'on soit fortifié pour எங்களுடைய Dieu. விசுவாசத்துல குன்றி குன்றி நடக்க கூடாது. Dans la foi, nous ne devons pas chambouler. நாங்கள் தேவனுக்காய் புருஷராய் எழும்ப வேண்டும். Il faut qu'on se lève en tant qu'homme pour Dieu. விழித்திருக்கும்படியாய் தேவன் Dieu கேட்கிறார். nous demande de veiller. நானும் நீங்களும் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். Vous et moi, sans cesse, on doit veiller. இத்தனை கொண்டாலும் விழிப்பாய் இருக்க வேண்டும். Même lorsque tu dors, tu dois அங்கே veiller. சூலமத்தி சொல்லுகிறாள், Parce que la Soulamite nous dit, நான் இத்தனை பண்ணினேன், moi je suis என் endormi, இதயமோ விழித்திருந்தது. mais mon esprit était réveillé. பாருங்கள், சில பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும், Il y a des enfants qui prient, qui savent. நித்திரை கொண்டாலும் Même lorsque tu dors, திடீரென்று அந்த நேரம் வந்தோடனே ஒளிம்பி இருந்து ஜெபிப்பீங்க. dès que cette heure arrive, vous vous levez pour prier. அதான் அந்த விழித்திருக்கிற C'est அனுபவம். ça, c'est l'expérience de சில veiller. பேர் நித்திரை கொண்டால் அப்படியே போயிருவாங்க. Il y en a qui dorment et qui partent directement dans le நித்திரை rêve. கொண்டா மூன்றாம் வானத்துக்கு போயிருவாங்க. Ils vont au 3e ciel. அப்படி இல்ல, நாங்க ஜெபிக்க வேண்டும். Nous devons prier. உண்மையில ஆவில மூன்றாம் வானத்துக்கு போனா பரவாயில்லை, Parce que même avant, c'est pas grave. ஆனா நாங்க விழித்திருந்து ஜெபிக்க Mais il faut que வேண்டும். tu veilles et tu அந்த pries. ஜெப சிந்தை விழிப்பு உங்களுக்குள்ள இருந்தால் Il faut que tu aies cette conscience de நீங்க veiller et prier. எவ்வளவு களைப்போடு படுத்தாலும் எழுந்து ஜெபிப்பீங்க. Même lorsque tu seras அந்த fatigué, tu vas டைமுக்கு prier. விழிப்பீங்க நீங்க. Tu vas veiller. ஆனபடியா விழிப்பு வேண்டும். Parce que c'est important de veiller. விசுவாசத்தில் நிலைத்திருக்க Il faut வேண்டும். que tu demeures dans la நீங்க foi. புருஷராயிருங்க தேவனுக்காக. Soyez des hommes pour Dieu. அங்கே திடன் கொள்ளுங்க. Fortifiez-vous. திடன் கொண்டு தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுது Et faites les œuvres de Dieu. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Parce que l'Éternel va நம்மை bénir notre கட்டுவார் vie. பிரியமானவர்களே. Il va nous bâtir. இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். Nous allons prier. தேவனை எங்களை நடத்துவீராக. Seigneur, il faut que tu nous diriges. எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Aide-nous à rester dans la foi. அங்கே எப்ராயிமுடைய பக்தியை போல நான் இருக்க கூடாது. Il ne faut pas qu'on soit comme la foi எப்பொழுதும் d'Ephraïm. உம்மோடு நான் ஜெபத்தில் இருக்க வேண்டும். Il faut que je sois sans cesse உம்மோடு dans la நிலைத்திருக்க prière. வேண்டும் ஆண்டவரே. Je dois demeurer avec toi. விசுவாசத்தில் நிலைத்திருக்க Je வேண்டும் dois ஆண்டவரே. demeurer dans la foi. நான் ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனா இருக்கணும் Je dois ஆண்டவரே. être un chrétien parfait. தேவனோட நல்ல உறவு வச்சுக்கிற ஒரு மகனா மகளா இருக்க Je வேண்டும். dois être en tant qu'homme et femme நான் avec une திடன் bonne கொள்ள relation. போகிறேன் இன்றைய நாள் அதுக்கு.
On va prier pour cela. என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே, Fortifie-moi. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. Donne-moi la force. நாங்க ஜெபம் பண்ணுவோமா? நாங்க On va prier. ஹalleluya ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோம் சிறிது நேரம் நாங்கள் தேவனை நோக்கி. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ஆண்டவரே, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? எவ்வளவு சத்தமா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு சத்தமாய் தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். ஹalleluya ராஜாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே. ஜெபம் பண்ணுவோமா? நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, வேதம் வாசிக்கிற ஒரு ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்மோடு திடப்பட்டு வாழ ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? நாங்க ஹalleluya ராஜாவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சர்வ வல்லவரே, கத்தாதி கத்தரே, தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே. ஜெபிப்போமா? நாங்க தேவாதி தேவன் கடந்து வந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. பரிசுத்த ஆவியை கிரியை செய்ய இடம் கொடுங்க. தேவாதி தேவன் எத்தனை பேரும் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருப்பார். நம்முடைய அவிசுவாசங்களை பார்ப்பார். தேவன் எத்தனையோ தர நம்முடைய தட்டி எழுப்ப ஆசைப்படுகிறார். ஆனால் நாங்கள் இடம் கொடுத்தோம், ஆனால் தான் தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் அந்த விசுவாசம் இல்லாமல் அங்க தங்களுடைய தேவைகளுக்காய் அலைந்து திரிகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அங்கே தேவனோட நல்ல நெருக்கம் உறவு இல்லாதனால வாழ்க்கை நேரங்களை அங்க கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவோமா? இனிமேல் எங்களுடைய நேரம் காலம் வீணாய் போக கூடாது. தேவனுடைய அற்புதம் அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? நாங்க தேவனுடைய நல்ல உறவுக்காய் ஜெபம் பண்ணுவோம். நாங்க ஹalleluya ஹalleluya ராஜாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உங்களுக்கு நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா பரிசுத்தரே, நன்றி தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, நன்றி அப்பா, ஓ மகிமை நிறைந்தவரே, நன்றி அப்பா. ஹalleluya ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லவரே கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் காரியங்களை ஆண்டவரே இருதயத்தில் பதித்தவர்களாய் கர்த்தாவே, மோடு அண்டி நெருங்கி வாழ ஜீவிக்க கர்த்தாவே கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒருவரும் வார்த்தைக்கு எதிர்த்து நின்று கர்த்தாவே ஐயா தங்களுடைய விசுவாசத்தில் தோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய பார்வையில கனத்தை பெறாதபடிக்கு இருக்காதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுக செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தேவாதி தேவனே, பரிசுத்தரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் பரிசுத்தரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே நன்றி சொல்லி பிரதர் ஜெனா ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைக்கா நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பிரதர் ஜெனா. ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்படியே நாங்கள் காணிக்கைக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போறோம்.